தேசத்தை நேசிப்போம், தேசத்தை வளமாக்குவோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய வீடியோக்களை முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. என்னுடைய வீடியோக்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். என்னுடைய வீடியோக்கு முன்னாடி பண்ணி விளம்பரங்கள் வேணும், அதை கொஞ்சம் பாருங்கள். விளம்பரத்தோடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்பட்ட தொலைக்காட்சி. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நாள் ஒரே ஒரு நிமிடம் நாம் யோசிச்சுட்டா போதும், இந்த தேசம் வல்லரசாக மாறிடும். வல்லரசு அப்படின்னு சொன்னால் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சு தொழிற்சாலைகளை வச்சு தயாரிக்கிறது, அந்த மாதிரி வல்லரசு இல்லை. உலகத்துக்கே உணவு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் இந்த தேசத்தின் வளங்களை காக்கிறது. அது மண் வளமாக இருக்கட்டும், மலை வளமாக இருக்கட்டும், காடுகளாக இருக்கட்டும், கனிம வளங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். இந்த தேசத்தை வந்து எல்லா துறையிலும் வல்லரசாக்கணும். அப்போது என்ன பண்ணணும்? ஆனால் இது ஒரு நாள் ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா போதும், இந்த தேசம் முழுமையாக ஒரு வல்லரசாக மாறிடும். அது என்ன அப்படின்னா, அந்த நிமிடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓட்டு போட போகிற அந்த ஒரு நிமிடம் தான். ஏன்னா 5 வருடம் ஒருத்தங்களை நம்பி அவர் நம்ம குடும்பத்தை, நம்ம தேசத்தை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சாதாரண ஒரு செக்யூரிட்டி ஒரு கம்பெனிக்கோ ஒரு வீட்டுக்கோ வச்சா கூட அவங்கள 1000 முறை பரிசோதனை பண்ணுறோம். தவறானதான் உடனே மாற்றிடுறோம். ஏன்? அவங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்கிறாங்களோ அதை வச்சு தான் நாம் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஆனாலும் எவ்வளவு தான் நமக்கு விழிப்புணர்வுகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் நேரத்தில் அவங்க வேட்பாளர்கள் சொல்கிற சில பொய் பிரச்சாரங்களையோ, இல்லை அவங்க கொடுக்குற அன்பளிப்புகளையோ, இல்லை அவங்க வந்து நமக்கு ஆசை வார்த்தைகள் காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பி அவங்களுக்கு சில நேரங்கள் ஓட்டு போட்டுரும். அதனால் எப்போ நீங்கள் வாக்கு செலுத்த போனாலும், அது வந்து பஞ்சாயத்து தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எந்த ஒரு நேரத்துலையுமே ஓட்டு போட போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்டு அந்த வாசலில் நின்று யோசிங்க, நம்ம என்னத்துக்கு போயிட்டுருக்குறோன்னு. ஒரு கடைக்கு போனால் கூட 10 தடவை யோசிக்கிறேன் என்னென்ன வாங்க போகிறோம்னு. ஒரு கல்லூரியில் இப்போ ஒரு அட்மிஷனுக்கு குழந்தைங்களுக்காக போனோம்னா என்ன கோர்ஸ் சேர்க்கணும், எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு பொருள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமா. ஆனால் இது எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிற ஒரு விஷயம் அரசியல் தான். அப்போ அந்த அரசியலில் அந்த அதிகாரத்துக்கு வரவங்கள நம்ம ரொம்ப துல்லியமாக சரியானவங்கள வைக்கணும். நான் இவங்க அவங்கன்னு சொல்லலை, யாராக இருந்தாலும் நல்லவங்களாக பாருங்கள். அவங்களுடைய சின்னங்களை பார்க்காதீங்க, அவங்கள எண்ணங்களை பாருங்கள். அவங்க எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் பார்க்காதீங்க. நல்லவராக இருந்தால் வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக இந்த தேசத்தை அவங்களால தான் கட்டமைக்க முடியும். அதனால் அந்த ஒரு நிமிடம் யோசிச்சுட்டு வேட்பாளர் பட்டியலில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். அதில் கண்டிப்பாக ஒரு நல்லவர் இருந்தே தீர்வார். அவருக்கு பெரிய சின்னம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை பெரிய சின்னத்துலேயும் இருக்கலாம், இல்லை வந்து புது நபராக இருக்கலாம், நீங்கள் கேள்விப்படாத ஆளாக இருக்கலாம், அவரை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நபர்கள் இந்த தேசத்தை கட்டமைப்பாங்க. அதனால் நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு நாள், அந்த ஒரு நிமிடம் நீங்கள் எடுக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து 5 வருடம் மட்டும் இல்லை, அதுலேருந்து உங்கள் தலைமுறையை கூட மாற்றி அமைக்கும். அவங்களுடைய வாழ்வியலை கூட அது மாற்றி அமைக்கும். ஏன்னா அப்படி தான் ஒரு காலத்தில் இந்த யூரியா பொட்டாஷ்லாம் வந்து இன்றைக்கி விவசாயத்தை அழிச்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம் அழிஞ்சு போடுது. என்ன பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சில தவறானவர்கள் அந்த அதிகாரத்துக்கு வந்துடுறதுனால நடக்கிற விஷயந்தான். அதனால் அது பார்த்திங்கன்னா, இப்போ 50,000 வருடமாக இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமுறை தமிழர் தலைமுறைன்னு பார்த்தா ஒரு இனம்னு பார்த்தாக்க, ஆனால் இந்த 50 வருடங்களாக நோய்களில் மாட்டிகிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, எல்லா இயற்கை வாழ்வியலையும் இறந்துட்டோம், இயற்கை விவசாயத்தெல்லாம் இழந்துட்டோம், காடுகள் மலைகள் எல்லாத்தையும் இழந்துட்டோம். நம்ம முன்னோர்கள் நமக்கு சேர்த்து வச்சுட்டு போன சொத்தை நம்ம அடுத்தவங்கள்ட்ட விட்டுட்டு போகணும் இல்லையா? நம்ம ஓனர் கிடையாது. நமக்கு முன்னாடி உள்ளவங்க நம்மகிட்ட கொடுத்த மாதிரி நாம் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு டெனண்ட்டு, தற்காலிகமாக குடியிருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அழிச்சிட்டு போய் நம்ம அடுத்த தலைமுறைகிட்ட ஒன்றுமே ஒரு குடிக்க தண்ணி இல்லாமல், ஒரு மரம் இல்லாமல், ஒரு உணவு இல்லாத, அவனுக்கு ஒரு வாழ்வியலே இல்லாமல் விட்டு போனோம்னா, நாளைக்கு செத்ததுக்கப்புறம் நம்மளை அவங்க அடுத்த தலைமுறை காரி மூஞ்சிலே தூப்போம். என்னடா செஞ்சுட்டு போனீங்க அப்படின்ட்டு. இந்த மண்ணெல்லாம் அழிச்சிட்டு 50,000 வருஷமாக என் பாட்டை முப்பாட்டை சேர்த்து வச்சதை ஒரு 50 வருஷத்தில் அழிச்சிட்டு போயிட்டீங்களேன்னு நாளைக்கு நம்ம மேலே தான் காரி மூழ்வாங்க இல்லையா? அதனால் அந்த அதிகாரத்துக்கு வரவங்கள ரொம்ப சரியாக நீங்கள் தேர்ந்தெடுங்க. அவங்களால தான் இந்த தேசம் வல்லரசாகும். அதனால் நீங்கள் அந்த தேர்தல் நேரத்தில் ரொம்ப உங்களுடைய கவனத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கோம், இதில் சரியானவங்க யார், தப்பானவங்க யார், இந்த விஷயத்தெல்லாம் பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.